நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு ஸ்னேகாவின் சிரிப்பு டான்சிங் ஷூ. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஸ்னேகான்னு ஒரு குட்டி பாப்பா. அவங்க வீட்டில் நிறைய செடிகள் இருக்கு. முக்கியமாக பூச்செடிகள் அவ்வளோ வச்சிருக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு செடி மரம் கொடி எல்லாமே வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இவளுக்கும் செடி கொடி மரம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மா அவங்க தோட்டத்தில் உள்ள பூக்களை எல்லாம் பறிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. இவளும் அவங்க அம்மா கூடவே தோட்டத்தில் உள்ள பூக்களை பறிக்கிறதுக்காக வந்துட்டா. அவளால் முடிஞ்ச பூக்கள் எல்லாம் பறிச்சுட்டு, அம்மா இதோ பார்த்தீங்களா, நான் எவ்வளோ அழகான பூக்களை எவ்வளோ பூக்கள் பறிச்சிருக்கிறேன் பார்த்தீங்களா, உங்களை விட நான் தாம்மா அதிகமாக பறிச்சிருக்கிறேன், இந்தாங்க உங்களுக்காக தான் நான் பறித்தேன், வச்சுக்கோங்கம்மா அப்படின்ட்டு கொடுக்குறா. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் நிறையா பூக்கள் பறிச்சாங்கல்ல, அந்த கூடைக்குள்ளே இந்த ஸ்னேகா கொடுத்த பூவை எல்லாத்தையுமே எடுத்து மொத்தமாக வச்சுட்டாங்க. சரி சரி வா ஸ்னேகா செல்லம், நமக்கு இன்னைக்கு தேவையான பூக்கள் எல்லாத்தையுமே பறிச்சாச்சு, இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போக வேண்டியதான், வா போகலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அம்மா அம்மா எனக்கு கால் ரொம்ப வலிக்குதுமா, வெறும் காலால் எனக்கு நடக்கவே முடியல, கல்லெல்லாம் குத்துதுமா அப்படின்ட்டு சொல்கிறா. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஓ அப்படியாடா செல்லம், சரி சரி, அம்மா உனக்காக ஒரு பரிசு ஒன்று வச்சிருக்கிறேன், அதை தரட்டுமா, வா வா சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம், அப்போ தான் உனக்கான பரிசை நீ பார்க்க முடியும் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. 2 பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸ்னேகா செல்லம் நீ இங்கே உட்காந்துட்டுரு, அம்மா உன்னுடைய பரிசு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியிலேயே அவளை உட்கார வச்சுட்டு அவங்க அம்மா மட்டும் வீட்டுக்குள்ளே போய் குட்டியாக ஒரு ஸ்டூல் எடுத்து அந்த ஸ்டூல் மேலே ஏறி அவங்க அலமாரி மேலே ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது, அந்த பாக்ஸை எடுக்கிறாங்க. பாக்ஸ் முழுக்க அவ்வளவு தூசியாக இருக்குது. அந்த பாக்ஸை திறந்து பார்க்குறாங்க. பழைய ஷூ ஒன்று இருக்குது காப்பி கலரில். அந்த ஷூ முழுக்கவும் அவ்வளோ தூசி படிஞ்சு போயிருக்கு. பக்கத்துலேயே ஒரு குட்டி துணி ஒன்று வச்சுருக்குறாங்க. அந்த துணியை வச்சு அந்த ஷூவை துடைக்கிறாங்க. ஒரே இருமல் சத்தம் கேட்குது. என்னடா இது, இவ்வளோ இருமல் சத்தம் கேட்குது, அம்மா அப்படி என்ன தான் எடுக்க போனாங்க அப்படின்ட்டு இந்த ஸ்னேகா யோசிச்சுட்டு இருக்கிறா. அவள் உள்ளே வர்றதுக்குள்ளேயும் அவங்க அம்மா அந்த 2 ஷூவையும் தொடச்சிட்டு வெளியில் வேகமாக வந்துட்டாங்க. ஸ்னேகா செல்லம் இந்தா பார்த்தியா, உனக்காக அம்மா ஒரு ஷூ ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், இனிமேல் நீ வெறும் காலில் நடக்கவே வேண்டாம், கல் குத்தாது, எதுவுமே உன் காலில் குத்தவே குத்தாது, ரொம்பவே நல்லாயிருக்கும், இது அம்மாவோட சின்ன வயசில் உள்ள ஷூ, என்னோட அம்மா எனக்காக வாங்கி தந்த ஷூ, இதை நீ போட்டுக்கோ அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. அந்த ஸ்னேகாவும் அந்த ஷூவை வாங்கி போடுறா. அம்மா எனக்கு இந்த 2 ஷூவுமே சரியாக இருக்கா, என்னோட ட்ரெஸ்ஸுக்கு நல்லா இருக்கா, நான் அழகாக இருக்கிறேனா, இனிமேல் எனக்கு கல்லெல்லாம் குத்தாதில்ல, நான் இனிமேல் ஜாலியாக விளையாட போகிறேன், எங்கே போனாலும் இந்த ஷூவோட தான் போவேன், ஷூவோட தான் வருவேன், நான் தூங்கும்போது மட்டும்தாம்மா ஷூவை 2த்தையும் கழட்டி வைக்க போகிறேனே, அப்படியே சாப்பிடும்போதும் கழட்டி வச்சுப்போம்மா அப்படின்ட்டு குறும்பாக செல்லமாக பேசுகிறா அந்த ஸ்னேகா. அதுக்கு ஸ்னேகாவோட அம்மா சிரிச்சுக்கிட்டே, சரி சரி ஸ்னேகா செல்லம், நீ இன்னும் உன்னை 2 நாளைக்கு கையிலே பிடிக்க முடியாது, ஷூவும் காலுமா தான் அலையுவ, உன்னோட விருப்பம், சந்தோஷமாக விளையாடு, கவனமாக விளையாடு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி சரிம்மா, நீங்கள் உங்களோட வேலைகள் எல்லாத்தையும் பாருங்கள், நான் உங்களுக்கு வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் நான் என்னோட வேலையை பார்க்க போகிறேன், நான் விளையாட போகிறேம்மா, எனக்கு பசிக்கும்போது நானே வந்துடுவேம்மா, ஸ்னேகான்லாம் நீங்கள் கூப்பிட்டு கஷ்டப்படவே வேண்டியதில்லை, நானே விளையாடிட்டு நானே வீட்டுக்கு வந்துடுறேன், என்னை தேடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அவங்களோட தோட்டத்திலேயே விளையாடிட்டு இருக்கிறா. அவளோட ஷூவை பார்த்து பார்த்து நடந்துட்டுருக்கிறா. என்னடா இது, இந்த ஷூவை போட்டு நடக்கும்போது ஏதோ உயரத்தில் பாலத்து மேலே நடக்கிற மாதிரியே இருக்குதே, ஒருவேளை புதுசாக நடக்கும்போது இப்படி இருக்கு போல இருக்கு, சரி சரி நாம் தினமும் இப்படியே பழகி பழகி நல்லா நடக்க கற்றுப்போம் சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக நடந்துட்டுருக்கிறா. ஆனால் ஸ்னேகாவோட அம்மா ரொம்ப பாவம், அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடும். இந்த முறையும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. எப்போ பார்த்தாலும் நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்குது, நம்மளோட குழந்தைய கூட நம்மளால் நல்லா கவனிச்சிக்கவே முடியல, ஏன் கடவுளே எனக்கு இவ்வளோ சோதனையை தரீங்க அப்படின்ட்டு தினமும் புலம்பிகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் வாரத்தில் 2 நாள் தான் நல்லா இருப்பாங்க, 5 நாளும் உடம்பு சரியில்லைன்னு படுத்து படுத்து ஓய்வெடுக்கிற நிலைமையாக தான் இருக்கும்.
இந்த ஸ்னேகா பொண்ணும் நல்லா விளையாடி முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டா. பாவம் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால அவளே போய் சாப்பாடை வச்சு எடுத்துட்டு வந்து அவங்க அம்மாவுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கிறா. அப்போ ஸ்னேகாவோட அம்மாவுக்கு ஸ்னேகா முகத்தை பார்த்தோன்னேயும் தோணுது, ச்சே நம்ம பிள்ளை பாவம் தினம் தினம் இந்த வயசுலேயே இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாளே, நாம வேணும்னா நம்ம ஸ்னேகாவை நம்ம அம்மா வீட்டில் போய் விட்டா என்ன, அங்கே போனாவாது அவள் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாள்ல. சரி கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறமா அவகிட்ட நாம் பேசி பார்ப்போம். அவளுக்கு இஷ்டம்னா போய் விடுவோம், இல்லைன்னா நம்ம கூடவே இருக்கட்டும். இல்லை அவளுக்கு அவளோட பாட்டியனா ரொம்ப பிடிக்கும். இங்கே வரும்போதே அவள் பாட்டிகிட்ட நல்லா விளையாடுவாளே, அப்போனா கண்டிப்பாக எப்படியும் சரின்னு தான் சொல்லுவா. சரி சரி, அடுத்த முறை அம்மா நம்ம வீட்டுக்கு வரும்போது ஸ்னேகாவையும் அம்மா கூடவே அனுப்பி வச்சிடலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. இந்த ஸ்னேகா, என்னம்மா நீங்கள் வாயை திறக்கவே மாட்டேங்கிறீங்களே, அப்போ எப்படி சாப்பாடெல்லாம் காலியாகும்? நல்லா சாப்பிட்டா தானே உடம்பு சரியாகும். சாப்பிடுங்கம்மா, வாயை திறங்க. என்ன யோசிச்சுட்டே இருக்கிறீங்க? சின்ன குழந்தைங்க மாதிரி வாயை மும்முன்னு மூடியே வச்சிருக்கிறீங்க, வாயை திறங்கம்மா அப்படின்ட்டு சொல்கிறா. அதுக்கு ஸ்னேகாவோட அம்மாவும் சரி சரிடா கொடு ஊட்டி விடு அப்படின்ட்டு சொல்லிட்டு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. செல்லம், நீ சாப்பிட்டியாம்மா? அம்மாவுக்கு ஊட்டி விட்டதெல்லாம் சரி, நீ சாப்பிடுடா செல்லம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்னேகாவும் சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு இருக்கிறா. அன்னைக்கு அப்படியே முடிஞ்சிருச்சு. சில நாட்கள் இப்படியே போயிட்டுருக்குது. ஒரு நாள் வழக்கம் போல் ஸ்னேகா விளையாடுறதுக்காக அவங்களோட தோட்டத்துக்குள்ளே நடந்து போயிட்டுருக்குறா. அப்படியே போயிட்டு இருந்தவ இன்னும் கொஞ்சம் தூரம் வெளியில் போய் தான் பார்ப்போமே அப்படின்ட்டு வெளியில் வந்துட்டா. அப்படியே போயிட்டுருக்கும்போது ஓரமாக ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. என்னது, என்ன பாக்ஸாக இருக்கும்? சரி பக்கத்தில் போய் பார்ப்போமே அப்படின்ட்டு வந்து பார்க்குறா. பார்த்தா ரொம்ப அழகாக புத்தம் புதுசாக ஒரு பாக்ஸ்குள்ளே சிவப்பு கலரில் 2 ஷூ அழகாக இருக்குது. பார்க்கவே மினுமினுன்னு கண்ணை பறிக்குது. வாவ், இந்த சிகப்பு கலர் ஷூ எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம போட்டிருக்கிறத விட இது பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்குது. அது இல்லாமல் புது ஷூவாக இருக்குதே, நம்ம அம்மா கிட்ட எடுத்துகிட்டு போய் காமிப்போம். அம்மாவுக்கும் இந்த ஷூ ரொம்ப பிடிக்கும், அம்மா போட்டுக்க சொன்னாங்கன்னா நாம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வரா. அவங்க அம்மா கிட்ட, அம்மா நம்ம தோட்டத்து பக்கத்தில் இந்த ஷூ இருந்தது, நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், இதை நான் போட்டுக்கட்டுமா அப்படின்ட்டு கேட்குறா. அதுக்கு உடனே ஸ்னேகாவோட அம்மா, என்ன ஸ்னேகா ஏன் இப்படி பண்ணுற? அம்மா தான் உனக்காக எவ்வளோ ஆசையா உன்னோட பாட்டி எனக்காக வாங்கி தந்ததை நான் உனக்காக கொடுத்துருக்குறேன், அந்த ஷூவை போட்டுக்கலாம்லம்மா. இந்த ஷூவெல்லாம் எதுக்கு? வேண்டாண்டாம்மா, யாரோட ஷூ யார் வச்சுட்டு போனாங்க, யாருக்காக வச்சுட்டு போனாங்க, என்ன ஏதுங்கிறதே எதுவுமே நமக்கு தெரியாது. நீ பாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டியே, மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கும்ல, எங்கே எடுத்தியோ அங்கேயே போய் வச்சிடுமா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த ஸ்னேகா, மாமா என்னம்மா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இந்த பழைய ஷூவை நான் போடுறதுக்கு புது ஷூவை நான் போட்டுக்கலாம்ல, எதுக்குமா நான் இப்படி பண்ணணும்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, அது தனியாக தான் இருந்தது, எனக்குன்னு இருக்கிறது போல இருக்குமா, வேறு யாருமே அங்கே இல்லவே இல்லை, நம்ம வீட்டு பக்கத்தில் தாம்மா இருந்தது, அப்போ எனக்காக தானே யாரோ ஒருத்தர் வச்சுட்டு போயிருக்கிறாங்க, நானே வச்சுக்கிறேனேம்மா, ப்ளீஸ்மா ப்ளீஸ் அப்படின்ட்டு கேட்குறா. என்ன ஸ்னேகா, சொல்கிறதையே கேட்க மாட்டேங்கிறியே. சரி, வேணும்னா இந்த ஷூவை நீ பத்திரமா வச்சுக்கோ, வெளியில் ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாச்சும் போவோம்ல அப்போ போட்டுக்கோ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே ஸ்னேகாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எப்படியோ அம்மா இந்த ஷூவை நம்மளே வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க, இதை விட என்ன சந்தோஷம் இருக்குது? இதுக்கப்புறம் நான் எங்கே போனாலும் புது ஷூவோட தான் போவேன், புது ஷூவோட தான் வருவேன், பத்திரமா பார்த்து தொடச்சி புத்தம் புதுசாகவே வச்சுப்பேனே. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டா. சரி நீ எனக்கு ஐஸ் வச்சு கொஞ்சினதெல்லாம் போதும், வா சாப்பிடுவோம், அம்மா உனக்காக நான் சமையலெல்லாம் சூப்பராக தடபுடலாக செஞ்சு வச்சுருக்கிறேன், வா சாப்பிட்லாம், அம்மாவே என் கையால் உனக்கு ஊட்டி விடுறவா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. 2 பேருமே நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கிட்டாங்க. தூங்கி எழுந்ததுமே சரி இதுதான் சரியான நேரம், நம்ம ஸ்னேகா கிட்ட எல்லா விஷயத்தையும் பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு
ஸ்னேகாவை கூப்பிட்டு, ஸ்னேகாமா, ஸ்னேகா செல்லம், நீ நம்மளோட பாட்டி வீட்டில் போய் இருந்துக்கிறியா? அம்மாவுக்கு உடம்பு சரியானதுக்கப்புறம் நீ வாயேன். பாட்டி வீட்டில் ரொம்ப ஜாலியாக இருக்கும். நீ அங்கே என்ன வேணும்னாலும் விளையாடலாம், ஜாலியாக இருக்கலாம். பாட்டி உனக்கு கதையெல்லாம் சொல்வாங்க. பாட்டியும் உன் கூட விளையாடுவாங்க. பாட்டி வீட்டுக்கு போறியா? பாட்டி கூட போ, உன்னை வெளியிலலாம் கூட்டிகிட்டு போவாங்க. என்ன போறியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே இந்த ஸ்னேகாவும், நம்ம பாட்டி நம்மளை வெளியிலலாம் கூட்டிகிட்டு போவாங்களா? கதையெல்லாமே சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. நிறையா நாம் கற்றுக்கலாம் போல இருக்கு. ஜாலியாக இருக்குமாமே. எவ்வளோ சொல்கிறாங்க, கேட்கும்போதே நல்லா இருக்கு. நம்ம பாட்டி வீட்டுக்கே போகலாம். அம்மா தான் பாட்டி வீட்டுக்கு போக சொல்கிறாங்கல்ல. கொஞ்ச நாளில் நம்ம பாட்டி வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரதானே போகிறோம். சரி சரி, அம்மா கிட்ட நம்ம சரின்னு சொல்லிடலான்னு சொல்லிட்டு, சரி சரிம்மா, பாட்டி வந்ததுமே நான் பாட்டி வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு சொல்கிறா. இப்போ இந்த ஸ்னேகா அந்த கட்டில் மேலே உட்காந்துக்கிட்டு அந்த பழைய ஷூவை பார்க்குறா. சரி, நமக்கு தான் புது ஷூ இருக்குல்ல, இந்த பழைய ஷூவை நாம் இங்கேயே வச்சுட்டு போயிட வேண்டியது தான். வந்ததுக்கப்புறம் நாம் போட்டுக்க வேண்டியது தானே. இப்போ பாட்டி வீட்டுக்கு தானே போகிறோம். வெளியில் போகும்போது அம்மா போட்டுக்கோன்னு சொன்னாங்கல்ல. இந்த புது ஷூவை, ரெட் கலர் சிவப்பு கலர் ஷூவை நான் போட்டுட்டு சூப்பராக பாட்டி வீட்டுக்கு போக போகிறேனே அப்படின்ட்டு சந்தோஷத்தில் இருக்கிறா. இந்த பழைய ஷூவை பார்த்துட்டு, இந்த ஷூ நல்லாவே இல்லை, கீழே அடியில் வச்சிடலாம், கட்டிலுக்கு அடியில் வச்சிடலான்னு சொல்லிட்டு கட்டிலுக்கு அடியில் வச்சிடுறா. இப்போ ஸ்னேகாவோட பாட்டியும் ஸ்னேகாவோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸ்னேகா செல்லம், குட்டியோண்டா இருந்தியே, இப்போ மலைன்னு இவ்வளோ பெரிய பிள்ளையா வளர்ந்துட்டியா? பாட்டியை ஞாபகம் இருக்கா? நான் தான் உன்னோட அம்மாவை பெற்ற அம்மா. என்னோட செல்ல பேத்தி நீ தான். எவ்வளோ அழகாக இருக்கிறியே. என்னோட மகா என்ன மாதிரியே இருப்பா. இப்போ நீ என்னோட மகளை மாதிரியே இருக்கிறியே. ரொம்ப அழகாக இருக்கிற. என்னோட கண்ணே பட்டுடும் போல இருக்கு. சிண்ட்ரெல்லா, என்ன உன் மகா இவ்வளோ அழகாக இருக்கிறாளே. என்ன மாதிரியே நீ பிறந்த, உன்ன மாதிரியே அவள் பிறந்துட்டா. நான் என்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகட்டுமா? கொஞ்ச நாள் நான் கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப கூட்டிகிட்டு வந்து விட்டுடுறேனே அப்படின்ட்டு அவங்களா சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஸ்னேகாவோட அம்மா சிண்ட்ரெல்லாவும், நம்ம அம்மாவே கேட்குறாங்க. சரி சரி, நம்ம பாப்பா நம்ம அம்மா வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரட்டும். இதுக்கப்புறம் என்ன, அம்மாவே சொல்லிட்டாங்க, அவங்களே ஆசையாக கூட்டிகிட்டு போகட்டும் அப்படின்ட்டு. சரிம்மா, ஸ்னேகாட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. அவள் வரேன்ட்டு சொன்னால் இன்றைக்கே நீங்கள் அவளை கூட்டிகிட்டு போங்க, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி சரி சிண்ட்ரெல்லா, இதில் என்ன இருக்குது, என் பேத்தியால் நான் கூட்டிகிட்டு போகிறேன், அவள் எப்படியும் வரான் தான் சொல்லுவா. ஸ்னேகா செல்லம், நீ பாட்டி வீட்டுக்கு வரியா? அங்கே உன் கூட நான் ரொம்ப ஜாலியாக விளையாடுவேன். உனக்காக நான் நிறையா பரிசெல்லாம் வாங்கி தருவேன். போகலாமா? வரியா செல்லம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஸ்னேகாவும், வரேன் பாட்டி. அம்மா, நான் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா அப்படின்ட்டு கேட்குறா. அதுக்கு ஸ்னேகாவோட அம்மா சிண்ட்ரெல்லாவும், சரிடா செல்லம், நீ பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வா. அங்கே போய் பாட்டியை தொந்தரவு மட்டும் பண்ணக்கூடாது. பாட்டி சொல்கிற பேச்செல்லாம் கேட்கணும். நல்ல பிள்ளையா சமத்தா இருக்கணும், சரியா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி சரிம்மா, நான் சமத்து பிள்ளையா இருப்பேன், சேட்டையெல்லாம் பண்ண மாட்டோமா அப்படிங்கிறா. இப்படியே எல்லாரும் பேசிகிட்டே இருக்கிறாங்க. சாயங்காலம் ஆயிடுச்சு. சரி சரி சிண்ட்ரெல்லா, நான் பேத்தியாவை கூட்டிகிட்டு அங்கே நான் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம்மா, கிளம்புறோம் அப்படின்ட்டு ஸ்னேகாவை கூட்டிகிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ ஸ்னேகாவும் பாட்டியும் பாட்டியோட வீட்டுக்கே வந்துட்டாங்க. அதுவும் குதிரை வண்டியில் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க பாட்டி. இதுக்கு முன்னாடி அவள் குதிரை வண்டியில் வந்ததே கிடையாது. குதிரையை கூட நேரில் பார்த்ததில்ல. வீடு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது, ரொம்ப பெரிய வீடாக இருக்குது. 2 பேருமே குதிரை வண்டியிலேருந்து கீழே இறங்கி வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. பாட்டி எவ்வளோ அழகாக இருக்குது பாட்டி வீடு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறா. வா செல்லம், நான் உனக்கு ஒவ்வொரு அறையாக காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒவ்வொரு அறையாக சுற்றி காமிக்கிறாங்க. இங்கே பார்த்தியா, உனக்காக நான் புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கிறேனே. இந்த ட்ரெஸ்ஸு நீ தினம் புதுசாக போட்டுக்கலாம். எது வேணும்னாலும் உன்னோட விருப்பத்துக்கே நீ போட்டுக்கலாம். உன்னோட சைஸ் ட்ரெஸ்ஸு தான் இது எல்லாமே. உனக்காக தான் பாட்டி இதெல்லாம் பார்த்து வாங்கினேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி வா சீக்கிரம்,
பாட்டி உனக்காக ஒரு அழகான ஷூ ஒன்று வாங்கி வச்சிருக்கிறேன். அது உனக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வா கூட்டிகிட்டு போய் போட்டு விடுறேன் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதோ இந்தா பார்த்தியா, இந்த பாக்ஸ்குள்ளே தான் அந்த ஷூ இருக்குது. எடுத்து பாரு, போட்டு பாருமா, சரியாக இருக்கான்னு பார்ப்போம், இல்லைன்னா வேற மாற்றிக்கலாம் அப்படிங்கிறாங்க. பாட்டி ஷூவுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஸ்னேகாவுக்கு ஷூவோட ஞாபகமே வருது. அட கடவுளே, நாம் அந்த புது சிகப்பு கலர் ஷூவை நம்ம வீட்டிலையே வச்சுட்டு வந்துட்டோமே, இப்போ என்ன பண்ணுறது? சரி பரவாயில்ல, இருக்கட்டும். பாட்டி ஒரு புது ஷூ வாங்கியிருக்கிறாங்கல்ல, அது என்ன கலரில் இருக்குன்னு பார்ப்போம். சிகப்பு கலரில் இருக்கா இல்லை என்ன கலர்? சரி திறந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு திறந்து பார்க்குறா. பார்த்தா ப்ளூ கலரில் இருக்குது. என்ன இது, சிகப்பு கலர் ஷூ இருக்குன்னு பார்த்தா இது ப்ளூ கலர் ஷூவாக இருக்கே. சரி பரவாயில்ல, கொஞ்ச நாளைக்கு நாம் இதை பயன்படுத்திப்போம். இதுவும் புது ஷூ தானே, நமக்காக தானே வாங்கியிருக்கிறாங்க. இது வரைக்கும் நாம் புது ஷூவே போட்டதில்லை, இப்போ முதல் முறையாக போட போகிறோம். நம்ம சந்தோஷமாக போடலான்னு சொல்லிட்டு அந்த புது ப்ளூ கலர் ஷூவை மாட்டிக்கிட்டு பாட்டி வீட்டை முழுக்க சுற்றி சுற்றி பார்க்குறா. பாட்டி பாட்டி, எனக்கு உங்கள் வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி. அங்கே வீடு குட்டியாக இருக்கும், சுற்றி தோட்டம் இருக்கும். இங்கே என்னடான்னா வீடே இவ்வளோ பெருசாக இருக்குது. நான் இது வரைக்கும் இப்படிலாம் வீடெல்லாம் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறா. சரி சரி வா ஸ்னேகா செல்லம், மணியாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவளுக்கு சாப்பாடெல்லாம் தயார் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதில் அவளுக்கு எடுத்து ஊட்டி விடுறாங்க. அதுவும் டைனிங் டேபிளில் உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் போடுறாங்க. என்ன பாட்டி, இவ்வளோ பெரிய டேபிளாக இருக்குது, இதில் நான் தனியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு வித்தியாசமாக இருக்குது பாட்டி. எனக்கா எனக்கா இதெல்லாம் சமைச்சிங்க அப்படின்ட்டு கேட்குறா. அங்கெல்லாம் நானும் அம்மாவும் கட்டில் மேலே தான் உட்காந்து சாப்பிடுவோம். சில நேரம் கீழே உட்காந்து சாப்பிடுவோம், தரையில் தான். கட்டிலில் உட்காந்து சாப்பிடும்போது அம்மா எனக்காக ஊட்டி விடுவாங்க. ஆனால் இது மாதிரி டைனிங் டேபிள் எல்லாம் கிடையவே கிடையாது பாட்டி அப்படிங்கிறா. சரி சரி செல்லம், நீ நல்லா சாப்பிடு, என்னென்ன வேணுமோ கூசாமல் கேளு, பாட்டி உனக்காக செஞ்சு தரேன் அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி அப்படின்ட்டு நல்லா சாப்பிட்றா. அதுக்கப்புறம் பாட்டி ஓய்வெடுக்க போயிடுறாங்க. இந்த ஸ்னேகாவுக்கு அவங்க வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறமா பாட்டி கூடவே இருக்கும்போது ஒன்றுமே தெரியல. இப்போ பாட்டி தூங்கும்போது இவன் மட்டும் தனியாக இருக்கிறா. ரொம்ப போர் அடிக்குது. சே, இங்கே யாருமே நம்ம கூட விளையாடுறதுக்கே இல்லையே, இப்போ நாம் என்ன பண்ணுறது? அங்கேயும் இப்படி தான் இருக்கும், இங்கேயும் இப்படி தான் இருக்குது. இவ்வளோ நேரம் பாட்டி நம்ம கூடவே இருந்தாங்க, இப்போ அவங்களும் தூங்க போயிட்டாங்களே, எப்போ எழுந்திருப்பாங்க? சரி, இந்த ஷூவை போட்டுட்டு நம்ம மறுபடியும் வீட்டை சுற்றி பார்ப்போமா அப்படின்னு நினச்சிட்ருக்கிறா. இப்படியே தினமும் போயிட்டே இருக்குது. இப்போ இந்த ஸ்னேகா நல்லா வளர்ந்து பெரிய பொண்ணாகவே வளர்ந்துட்டா. இந்த வயசுலேயும் பாட்டிக்கு எந்த உதவியுமே இப்போ இவ செய்யறதே கிடையாது. பாட்டி கொடுத்த செல்லத்தால் பாட்டியவே வேலை வாங்கிட்டு பாட்டி சமைச்சு தர்றத இவன் நல்லா வயிறு முட்டை முட்டை சாப்பிட்டுட்ருக்கிறா. தினமும் இப்படி தான் வகை வகையாக சமைச்சு தருவாங்க. இவன் நல்லா உட்காந்து சாப்பிடுவா. திடீர்னு ஒரு நாள் பாட்டி அப்படின்னு கத்துறா. என்னாச்சு என்னாச்சு அப்படின்ட்டு பாட்டி வேக வேகமாக ஓடி வராங்க. இங்கே பாருங்க பாட்டி, இந்த ஷூ என் கால் உள்ள போகவே மாட்டேங்குது, எனக்கு கால் ரொம்ப வலிக்குது, எனக்கு இப்போவே கடைக்கு போகணும், எனக்கு புது ஷூ வாங்கித்தாங்க பாட்டி, எனக்கு வேணும் பாட்டி அப்படின்ட்டு அடம் பிடிக்கிறா. அதுக்கு உடனே பாட்டியும், சரி சரி ஸ்னேகா, எதுக்கு இதுக்கு போய் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்ருக்கிற, உன்னை கடைக்கு தானே கூட்டிகிட்டு போகணும், வா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு அழகான பெரிய ஷூ கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதோ பார்த்தியா ஸ்னேகா, இந்த கடையில் நிறைய ஷூவெல்லாம் இருக்கும், உனக்கு பிடிச்ச ஒரு ஷூவோ இல்லை 2 ஷூனாலும் வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி சரி பாட்டி அப்படின்ட்டு ஷூவெல்லாம் பார்த்துட்டே வரா. அப்போ அவளுக்கு பிடிச்ச சிகப்பு கலரில் சூப்பராக பளிச்சுன்னு மின்ற மாதிரி ஒரு ஷூ இருக்குது. வாவ், இது அந்த ரெட் கலர் ஷூ மாதிரியே இருக்குல்ல. நாமளும் நம்ம வீட்டுக்கு இன்னும் போகவே இல்லை, அந்த ஷூவும் இதுக்கப்புறம் நமக்கு பற்ற போகிறதே இல்லை. இப்போ பாட்டிக்கிட்ட கேட்டு இந்த ஷூவை எப்படியும் நம்ம வாங்கிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு, பாட்டி பாட்டி, எனக்கு இந்த சிகப்பு கலர் ஷூ தான் பாட்டி வேணும், இதை மட்டும் வாங்கி தந்துடுங்களேன் அப்படின்ட்டு கேட்குறா. அதுக்கு பாட்டியும், ஓ இந்த ஷூவா, இது நல்லாவா இருக்குது, இங்கே பாரு எவ்வளோ வச்சுருக்குறாங்க, வேறு ஏதாவது வாங்கிக்கோயம்மா, சிகப்பு கலர் ஷூ எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் நல்லா இருக்காது,
வேற ஏதாச்சும் பாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே ஸ்னேகா, இல்லை பாட்டி, எனக்கு இந்த சிகப்பு கலர் ஷூ தான் பாட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஒரே ஒரு ஷூ மட்டும் வாங்கித்தாங்க. 2 செட்டு கூட வேண்டாம். ஒரே ஒரு செட்டு மட்டும் போதும். இதை நான் பத்திரமா வச்சுக்கிறேன் பாட்டி. அடிக்கடி உங்ககிட்ட நான் கேட்க மாட்டேன், வாங்கித்தாங்களேன் அப்படின்ட்டு கேட்குறா. சரி சரி, நீ ஒரு மாதிரி பேசுகிற, எனக்கே கஷ்டமாக இருக்குது. வாங்கி தரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அதே சிகப்பு கலர் ஷூவை வாங்கி தந்துட்டாங்க. இப்போ 2 பேருமே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. பாவம் பாட்டி தான் எல்லா சுமையவும் சுமந்துட்டு வராங்க. இந்த ஸ்னேகா ரொம்ப ஜாலியாக ஆட்டம் போட்டுகிட்டே நடந்து வரா. 2 பேருமே வீட்டுக்கும் வந்துட்டாங்க. ஸ்னேகா ஸ்னேகா, சீக்கிரமாக புறப்படுமா, நாம் ஒரு மன்னனை பார்க்க போகிறோம். கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வா. அதுக்கு மேட்சிங்காக கருப்பு கலர் ஷூ இருக்குல்ல, அந்த ஷூவை மாட்டிட்டு வந்துரு, சரியா? சீக்கிரமாக புறப்படணும். கிளம்பு கிளம்புமா, சீக்கிரமாக கிளம்பி வா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த ஸ்னேகாவும் கருப்பு கலர் உடை அணிஞ்சிட்டு, இப்போ என்ன, பாட்டி கருப்பு கலர் ஷூ போட சொல்லியிருக்கிறாங்களே, ஆனால் நமக்கு சிகப்பு கலர் ஷூ தானே போடணும்னு ஆசையாக இருக்குது. சரி, பாட்டிக்கு என்ன தெரியவா போகுது, ட்ரெஸ்ஸு தான் ரொம்ப நீளமாக இருக்குல்ல, நம்ம என்ன ஷூ போட்டிருக்கோன்னு அவங்களுக்கு என்ன தெரிய போகுது. நாம் சிகப்பு கலர் புது ஷூவையே மாட்டிக்கலான்னு சொல்லிட்டு அந்த சிகப்பு கலர் புது ஷூவை மாட்டிட்டு அந்த துணியால் மறைச்சிக்கிட்டா. சரி சரி பாட்டி, நான் கிளம்பிட்டேன், கிளம்பலாமா அப்படின்ட்டு கேட்குறா. வா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே புறப்பட்டுட்டாங்க. பாட்டி யாரை பார்க்கணுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்களோ அவங்கக்கிட்ட வந்துட்டாங்க. இவ தான் என்னோட பேத்தி அப்படின்ட்டு அவங்களோட பேத்தியை அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு அந்த மன்னனும், ஓ அப்படியா, இவ தான் உங்கள் பேத்தியா, உங்களை மாதிரியே உருவத்தில் இருக்கிறாளே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவளை பற்றின உண்மையான எல்லா விஷயங்களும் இவரோட மந்திர சக்தியால் இவங்களுக்கு தெரியுது. இவளா, இவ எவ்வளோ பெரிய பேராசை பிடிச்சவ, எப்போ பார்த்தாலும் புதுசு 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 தான் வேணும், அந்த புது ஷூ வேணும், புது ட்ரெஸ் வேணும்னு ரொம்ப பேராசைப்படுவாளே. இப்போவும் இவ அந்த சிகப்பு கலர் ஷூவை தானே போட்டுட்டு வந்திருக்கிறா. இவளை நாம் சும்மாவே விடக்கூடாது, அவளுக்கு புத்தி வந்தே ஆகணும். அவங்க பாட்டியை அவள் கவனிச்சுக்கிறதே கிடையாது. பாட்டியை இனிமேல் அவள் நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்ட்டு அவங்க, சரி சரி இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிகிறாங்க. ஜீ பூம்பா, இந்த சிகப்பு கலர் ஷூவே டான்ஸிங் ஷூவாக மாறி சிரிக்க வச்சுக்கிட்டே இந்த ஸ்னேகாவை டான்ஸ் ஆட வச்சுக்கிட்டே இரு. இவ எப்போ திருந்தணும்னு நினைக்கிறாளோ அப்போ டான்ஸ் ஆடுறத நிறுத்திடு. அவள் கையாலேயே அந்த ஷூ 2த்தையுமே கழட்டி தூக்கி எறிஞ்சிடணும். அதுக்கப்புறம் அவளாவே அவங்க வீட்டுக்கு வருவா. அவங்கள பாட்டியை நல்லா கவனிச்சுப்பா அப்படின்ட்டு ஒரு மந்திரத்தை சொல்கிறாங்க. இப்போ மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த ராதா எழுந்திரிச்சிட்டாங்க. என்னாச்சு அரசனே அப்படின்ட்டு அந்த பாட்டி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிறாங்க. சரி, நாங்கள் கிளம்புறோம் அரசனே அப்படின்ட்டு அந்த பாட்டி சொல்கிறாங்க. இந்த ஸ்னேகாவும், சரி அரசனே, நாங்கள் புறப்படுறோம் அப்படின்ட்டு சொல்கிறா. சொன்ன உடனேவே காலை ஒரு அடி தான் எடுத்து வைக்கிறா. தானாகவே அவளோட சிகப்பு கலர் ஷூ டான்ஸ் ஆட தொடங்கிருச்சு. இவ கால்கள் தரையில் கொஞ்சம் கூட நிற்கவே இல்லை. ஆடிட்டே அப்படியே பின்னாடியே போகிறா. காட்டு வழி மேட்டு வழின்னு வழியாக போயிட்டே இருக்கிறா. அவளுக்கு அப்போ தான் தோணுது, இந்த ஷூ நமக்கு எதுக்கு, வேண்டவே வேண்டாம். நம்மளோட பாட்டி நம்மளை எவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் நாம தான் நம்ம பாட்டியை நல்லா கவனிச்சுக்கணும். எதுக்குமே பேராசைப்படக்கூடாது. புதுசு தான் வேணும்ன்ட்டு நாம் ஆசைப்படுறது மட்டும் இல்லாமல் பேராசைப்படுறதையே விட்டுறணும் அப்படின்ட்டு அந்த ஷூவை கழட்டி எரிஞ்சிடுறா. அதுக்கப்புறம் அவள் ரொம்பவே பலவீனமாக ஆயிட்டா. நடக்க முடியாமல் பொறுமையாக நடந்து வரா. அவங்க பாட்டி அன்னைக்கு அவளுக்கு நல்லா ஓய்வெடுக்கிறதுக்கு விடுறாங்க. ஸ்னேகாவோட உடல்நிலை சரியானதுமே ஸ்னேகா அவங்களோட பாட்டியை ரொம்ப பண்பா எல்லா வேலைகளையுமே இவளே செய்கிறா. பாட்டி, நான் இனிமேல் படிக்க போகிறேன் பாட்டின்னு சொல்லிட்டு அவள் நிறையா புத்தகங்கள் எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிச்சிட்டா. வீட்லேயும் அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாத்தையும் செய்கிறா. கடவுள் வழிபாடு எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டா. இப்போ இந்த ஸ்னேகாவோட பாட்டியும் ரொம்ப சந்தோஷமாக அந்த வீட்டில் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்போவுமே எந்த ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் சரி, பெரிய பொருளாக இருந்தாலும் சரி, அதை மதிக்கணும்.
அதே சமயத்தில் எது மேலேயும் பேராசைப்படவே கூடாது. ஆசைப்படலாம், ஆனால் பேராசைப்படவே கூடாது. நாம் நல்லது நினச்சோன்னா நல்லது நடக்கும். எப்போவுமே நல்ல பாதையில் பயணிக்கணும். பெரியவங்கள மதிக்க கற்றுக்கணும். அவங்கள வேலை வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும். பெரியவங்கள எவ்வளோ சந்தோஷமாக நல்லா பார்த்துக்க முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லபடியாக பார்த்துக்கணும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.